ஸ்டாலின் பயந்துட்டா சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸ்டாலின் ஏங்க பயப்பட போறாரு? அவரு சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாம. இந்த கூட்டணியை உடைச்சிடாத, நல்லா அப்படியே வச்சிரு. நயினார் சொல்றாருல்ல, என்ன என்ன நினைச்சாலும் இந்த கூட்டணி உடையாது, உடைய கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸ்டாலின் போன போட்டு. நல்லா பேசுற ஆட்கள் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரே எண்ண ஓட்டமா இருக்கு. யாரு சார் அதை போய் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி? ஏங்க இவங்களே அடிச்சுக்குவாங்களாம், நாரிக்கு வாங்கலாம். இதுல இந்த ராமதாஸ் அன்புமணி அடிச்சுக்கிறான். திமுக சதி செய்கிறது. என்ன சதி செய்யறாங்க? அப்பா பிள்ளையும் வேணான்னு எல்லாரும் சொல்ல, உங்களுக்கு எதிரிகள் கூட கெஞ்சி அசிங்கப்படாதீங்க, எங்களுக்கு வேதனையா இருக்குன்னு சொல்ல நீங்க மாறி மாறி சண்டை போட்டுப்பீங்களா? திமுக சூழ்ச்சி செய்தான். சேட்டை தானே இது, அரசியல் சேட்டை இது. சரிதானா? இதே மாதிரிதான் இப்ப இவரும் சொல்றது. பிஜேபி அதிமுக கூட்டணி சிதைக்க, எங்க இந்து முன்னணி மாநாட்டில் அண்ணா அதர்மத்தின் அடையாளமா காட்டினது யாரு? திமுகவா? சொல்லுங்க சார். போலி திராவிடத்தின் அடையாளம் அண்ணாவையும் பெரியாரையும் காட்டினது திமுகவா இந்து முன்னணியா? இந்து முன்னணி தான். அப்ப எப்படி திமுக என்ன வேலை கூட்டணியை உடைக்கிறதுக்கு? அப்படி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அது அவங்களுக்குள்ள அங்க இதெல்லாம் இவர் எடப்பாடி கண்டிக்கிறாரோ கண்டிக்கலையோ, அவர் நம்பி அனுப்பிச்சாரோ இல்ல உள்ளுக்குள்ள துண்டை போட்டுட்டு உட்கார்றாரோ அதெல்லாம் வேற. அண்ணாதிமுக தொண்டை எப்படி பார்ப்பான்? வேதனையில தானே இருப்பான். உணர்வுள்ள அண்ணாதிமுக தொண்டை வேதனை தானே படுவான். சொல்லுங்க சார். அங்க திமுக எங்க வேலை வச்சு? அப்ப அதிமுக தொண்டனை வேதனைப்படுத்தியது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவா, பிஜேபியின் துணை அமைப்பான இந்து முன்னணியா? அப்ப தன்னைத்தானே தலையில மண்ணை போட்டுக்கிறாங்களா அதிமுக? ஆமா, அப்பதான் நான் ஒரு பேட்டியில கூட சொன்னேன், இவங்களுடைய உண்மையான நோக்கம் அமித்ஷா அயராது உழைப்பதற்கு ஒரே நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது. இவங்க இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப சுலபமா அவங்க போய் ஆட்சியில் திரும்ப வந்துருவாங்க. சரிதானா? எடப்பாடி இப்படி தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி கொண்டு பேச வேண்டிய நேரத்தில் கூட பேசாமல் மௌனம் காப்பதன் மூலமாக இவரும் திமுக ஆட்சி மீண்டும் வருவதை விரும்புகிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சார் நீங்க பேசுறீங்க? அதான் இப்படி லாஜிக்கல கேக்குறீங்களா? இப்படி கேட்பேன்னு தெரியும். எனக்கு இந்த சந்தேகம் வர்றது எனக்கு தீர்த்து வைங்க. அப்போ திமுகவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெண்டு பேரும் மாறி, அவன் என்ன கேவலமா பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்றதுக்கு பெருமையா சார் ரெண்டு பேருக்கும்? சொல்லுங்க சார், அவமானமா இல்லையா? ரெண்டு கட்சி தொண்டர்ல பிஜேபி விட்டுருங்க, அவங்க குஷியா இருப்பாங்க. ஏன்னா நல்ல முதலமைச்சரே நம்ம தான் சூஸ் பண்றோம் மறைமுகமா, நான் பெருமையா போடுறாங்க. கோஷ்டி ஒன்று இருக்கு வலதுசாரிங்கிற பேர்வையில. அதிமுக தொண்டை சந்தோஷப்படுவானா வேதனைப்படுவானா? நம்ம கட்சி இந்த கதிக்கு ஆளாயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேன். கூட்டணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாருல. யாரு? எடப்பாடி கேக்குறாரு, ஸ்டாலினை பார்த்து கேக்குறாரு. ஆமா, அவருக்கு என்ன கவலை? நீங்களே தான் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவர் எங்க? அதான் சொல்லணும், அவரு சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அவர் எங்க கவலைப்பட போறாரு? நல்லா பூத்து குலுங்கட்டும்னு அவர் சந்தோஷம் தான் படுவாரு. எடப்பாடி செய்கிற இந்த அரசியல் தவறு, அவருடைய பாணி தவறு.